ரஷ்யா தினந்தோறும் உக்ரைனை போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. எல்லா டைம்லயும் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக். அதுவும் இந்த ஜூன் மாசம் நரகம் போல இருந்திருக்கு உக்ரைன்ல அப்படின்னு சொன்னாலும் மாற்று கருத்துல. அதுக்கான காரணம் ஹெவியான தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் மேல நடத்தியிருக்காங்க. இப்போ திரும்பவும் டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்ல மிக பெரும் அளவுல தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. கிர்விராக் ஏரியா பகுதியில் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ் பகுதிகளில் பயங்கரமான தாக்குதல், ஹாஸ்பிட்டல் மேலாம் தாக்குதல் பண்ணிட்டாங்க. சிவிலியன்ஸ் பாதிப்படைஞ்சிருக்காங்க. மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில் ட்ரோன்களை ஏவி விட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வருது. காயமடைஞ்சிருக்காங்க சிவிலியன்ஸ்லாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ களத்துல பெருமளவுல இந்த ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ்லாம் அதிகமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட ராணுவம் புது வகையான ட்ரோன்கள், அதுவும் சேர்னிகா அப்படின்ற ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியஸ் ஆஃப் ட்ரோனை இப்போ முதல் முறையா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகள், இமேஜஸ், இது போல விஷயங்கள் வருது. இதனால ஷாகி ட்ரோன்கள் இது போல பார்த்துருந்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாலா ட்ரோன்கள் பார்த்துருந்தோம். இந்த ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்புறம் பல வகையான ட்ரோன்கள் இந்த ரஷ்யா யூஸ் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம், உக்ரைன் யூஸ் பண்ணதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சேர்னிவ்கா இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த உக்ரைனோட இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள்னு இருக்கும், பங்கர்ஸா இருக்கும். ஸோ அந்த பங்கர்ல இருக்கக்கூடிய வீரர்களை தாக்கணும் அப்படின்னா சில குண்டுகளை யூஸ் பண்ணி தாக்குவாங்க. இதனால பங்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். இல்லை அப்படின்னா அந்த பங்கர்ல இருக்கக்கூடிய வீரர்களை வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகும். இது போல பங்கர் பஸ்டர்ஸ் பாம்ஸ் அந்த பங்கர்ல பதுங்கி இருக்கிறவங்கள துல்லியமா அசாசினேட் பண்ணோம் அப்படின்னா இது போல பங்கர் பஸ்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் அளவுல பங்கர் பஸ்டர்ஸை கொண்டு வந்து இந்த ஃபார்டோ நியூக்ளியர் பிளான்ட்ல போட்டாங்க. ஸோ இது போல விஷயங்கள். ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர்னிவ்கா ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த சேர்னிவ்கா 1, சேர்னிவ்கா 2 ரெண்டு வெரைட்டி இருக்கு. இந்த சேர்னிவ்கா 1ங்கிறது வந்து லைட் ட்ரோன், அதாவது 80 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனுக்கு இருக்கு. அதுவும் 75 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகத்துல போக முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுவும் உயரம் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் உயரத்துல இந்த ட்ரோன்கள்னால பறக்க முடியும். லைட்டான டார்கெட்ஸை குறி வச்சு அடிக்கணும் அப்படின்னா இது போல ட்ரோன்கள் பயன்படுத்துறாங்க ரஷ்யா தரப்புல இருந்து. இதே ஹெவியான ட்ரோன்கள், அதாவது சேர்னிவ்கா 2 அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹெவியர் வெர்ஷன். இதுல இருக்கக்கூடிய பேலோடே வந்து பாத்தீங்கன்னா 3.5 கிலோ கிட்ட இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஹெவியான அட்டாக்ஸ் எதிரியோட நிலைகள் மேல நடத்தணும்னா இது போல செய்ய முடியாதுவும் 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. டார்கெட் கைடன்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்கு. ரெண்டாவது இது அட்டானமஸாவும் இருக்கும். தொடர்ந்து கனெக்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது போல இதுக்கு தேவை கிடையாது. ஒரு ட்ரோன் பறக்குது அப்படின்னா அக்வஸ்டிக் சிக்னல், அதாவது சத்தத்தை வச்சு ட்ரோன் ஒன்று பறக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு அந்த ட்ரோன் வந்து பண்ண கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். தொடர்ந்து இந்த அதிர்வலைகள், இந்த ரேடியோ கம்யூனிகேஷன்லாம் வந்து பண்ணா அது கம்யூனிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்ல சேட்டலைட்டோட கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கும். இதை ட்ராக் பண்ணக்கூடிய டிவைசஸ் இருக்குன்னா இது போல ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கான்றதை ட்ராக் பண்ணி அந்த கம்யூனிகேஷனை சப்ரஸ் பண்றதுக்கான வேலைகள் நடக்கும். அதை வச்சு ட்ரோனை டிடெக்ட் பண்ண முடியும். சரி இது போல ட்ரோன்கள் இங்க இருக்கு அப்படிங்கிறது போல. அதான் இந்த இடத்துல கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கும். ஸோ இதை வச்சு இந்த இடத்துல ட்ரோன்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது போல கண்டுபிடிப்பாங்க. இப்போ எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல இதுக்கு எகெயின்ஸ்ட் எடுத்து யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த கம்யூனிகேஷனே இல்லைன்னா கூட இந்த ட்ரோன்கள்லாம் தொடர்ந்து பறந்துகிட்டு இருக்கும். முதல்ல கம்யூனிகேஷன் நீடு கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இதுதான் இலக்குன்னு சொல்லி வச்சு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரோன்கள் அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும். போகும்போது அந்த கடைசி டைம் இருக்கும் இல்லையா, அட்டாக் பண்ணக்கூடிய டைம். ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய இடத்த இமேஜ் எடுத்து இல்லை இந்த இடம் தானா அப்படிங்கிறது போல லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் அனுப்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் ஓகே இதை அடிக்கலாம் அப்படிங்கிற போல பெர்மிஷன் கொடுத்தா இது போய் அட்டாக் பண்ணும். இல்ல பெர்மிஷன்லாம் நீடில நீ பாட்டுக்கு போய் அடி, இதுதான் டார்கெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா இதுவே போய் அடிக்கும். ஸோ ஒரு ட்ரோன் வருதா இல்லையான்றது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி இதை சப்ரஸ் பண்றதுங்கிறது முடியாத ஒரு காரியம். ஏன்னா கம்யூனிகேஷன் இருக்காது. இதுலயே நேவிகேஷன் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ், அதாவது ரஷ்யாவோட கிளானஸ், அதையும் யூஸ் பண்ணும். இல்லைன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டெரைன் மேப்பிங்கை யூஸ் பண்ணி இனர்ஷியல் நேவிகேஷன் யூஸ் பண்ணி இதுவே துல்லியமா தாக்குதல் பண்ணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது போல ட்ரோன்கள் முதல்ல இந்த எஃபிவி ட்ரோன்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த காமிகாசி ட்ரோன்கள், பெரிய சைஸ் ட்ரோன்கள்லாம் இருந்தது இல்லையா.
அதெல்லாம் அப்படியே சிறுசாகி அட்வான்ஸ்டான ட்ரோன்களா வருது. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த செர்னியவ்கா ட்ரோன்களை பத்தி இதுக்கப்புறம் பெருமளவுல பேச போறாங்களா, இல்ல என்ன ஆக போகுது அப்படிங்களா வெயிட் பண்ணி பார்த்தலாம். இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் அதெல்லாம் மட்டும்தான் ரஷ்ய தரப்புல இருந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த டேங்குகள் ப்ரொடக்ஷன் பண்றது எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறோம். அதிக அளவுல டேங்குகளை செஞ்சு தீர்த்தம் தெளிச்சு ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பிட்டே இருக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. அதாவது அவங்க அது ஒரு சடங்கு செஞ்சு அனுப்புறாங்க. இதுல இந்த T-90M ரக டேங்குகள் இருக்கு இல்லையா, அதோட ப்ரொடக்ஷனை மும்மடங்கு பெருக்கி இருக்காங்க. இதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பேசுவாரு. ஸோ அதுக்கேற்றபடியே மும்மடங்கு பெருக்கி இருக்காங்க. அதாவது 2020 கம்பேர் பண்ணும்போது இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 90ல இருந்து 100 110 தான் பண்ண முடியும் இந்த வகையான டேங்க் ரஷ்யாக்குள்ள 2020ல. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சு இப்ப சப்ளை லைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 250ல இருந்து 300 கிட்ட சாலிடா ப்ரொடியூஸ் பண்றாங்க. எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா சாங்ஷன் எல்லாம் என்னங்க வேலை செய்யுதுங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. ஸோ ரஷ்யா வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்றாங்க, உக்ரைன்லயும் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அக்ரஷன் அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட அதிக அளவில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம பெண்களை மொபைலைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது போல இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க வேறு ஏரியாவில் இருக்கிறாங்க, இது வேறு ஏரியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் டென்மார்க், இந்த டேனிஷ்ன்னு சொல்லுவாங்க, டேனிஷ் மிலிட்ரி டென்மார்க். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த ரஷ்யாவோட அக்ரஷன் அவங்களோட மிலிட்ரிக்காக அவங்க செலவு பண்ணக்கூடிய தொகைன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம நாட்டில் பெண்களுக்கு கூட ராணுவத்துக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ண வேண்டும் போல தெரியுது. மேண்டிட்ரியா பல நபர்களுக்கும் பிடிச்சி ரெக்ரூட் பண்ணிடலாமா அப்படிங்கிற யோசனையில டென்மார்க் தரப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அது எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உக்ரைன்லேருந்து பிடிச்சி கொடுத்தா நீங்க ட்ரைனிங் கொடுப்பீங்களா, இல்லை நீங்களே அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து உக்ரைன் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவீங்களா அந்த நாட்டில் இருக்கிறவங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ ரஷ்யாவோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மிலிட்ரியில இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, ப்ரொடக்ஷன் அதிக அளவுல இருக்கு. ஸோ அதிக அளவுல இருக்கிறதுனால தான் அதிக அளவுல ட்ரோன்கள், மிசைல்கள் இது போல விஷயங்கள் ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, டேங்குகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல உக்ரைன் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, ரஷ்யா மொத்தம் 17 கிஞ்சால் மிசைல் அனுப்பிச்சாங்க, இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல். அதில் நாங்க 8 டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இஸ்ரேலே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கான செய்தி அடுத்தடுத்து வருது, இஸ்ரேலே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. இல்ல உக்ரைன் இப்போ வந்து பண்ண அந்த கிஞ்சால் மிசைல் நாங்க டவுன் பண்றோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா. பரவாயில்ல, அவங்க மனம் தளராம இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல பாராட்டுகள் இதுக்காக நம்ம தரலாம். அதாவது 2025 ஜூன் மாசத்துல மட்டுமே, இந்த ஜூன் மாசம் மட்டுமே, இந்த 30 நாள் மட்டுமே ரஷ்யா உக்ரைனுக்குள்ள குறைஞ்சது 4758 ஏரியல் வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தா உள்ள அனுப்பியிருப்பாங்க. ஏர் டார்கெட்ஸ், அதாவது மிசைலா இருக்கலாம், ட்ரோன்களா இருக்கலாம், பல வகையான மிசைல், க்ரூஸ் மிசைலா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இதுல 4758 ஏரியல் டார்கெட்ஸ் வந்து பண்ணா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஒரு மாசத்துல அனுப்பி இருக்கிறாங்க. இதுல அந்த 8 கின்சால் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு டவுன் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த 4758 டவுன் பண்ணி இருக்கிறாங்க, குறைஞ்சது டவுன் பண்ணிக்கிறாங்க. அப்ப எத்தனை லான்ச் பண்ணி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வரலையா. உக்ரைன் வந்து எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கிறாங்க, எல்லாமே விரல் விட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கு. எனக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயகாந்த் அவர்களோட நினப்பு தான் வருது. என்னன்னா கையில மண் எடுத்து எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு நம்பர் சொல்லி தருவாங்க இல்லையா. அது போல ஒரு நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தராங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இது எப்படியோ 4758 ட்ரோன்களை மட்டுமே டவுன் பண்ணிக்கிறாங்க. இதுல கிஞ்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல் 8 டவுன் பண்ணிக்கிறாங்கன்றது ஹைலைட், பியூட்டிஃபுல்லான ஹைலைட். ஸோ நம்பினா தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு உக்ரைன்லேருந்து செய்திகள் வரும். ஸோ நம்பிக்கலாம், ஓகேங்களா. நம்ம செய்திகள் வேணும் இல்லையா. இப்போ நம்ம அடுத்தடுத்த செய்திகள் போயிடலாம். இதுவும் உக்ரைன் கொடுக்கக்கூடிய செய்திகள் தான். நம்ம எப்போவுமே உக்ரைன் சொல்றதான் கேட்டு வந்து நம்ம சேனல்ல வந்து பார்க்குறவங்களுக்கு சொல்றது. இப்போ அந்த உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட பிடிச்சிட்டாங்க உக்ரைன்ல. இந்த ஜூன் மாசத்துல மட்டுமே 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட பெருமளவில் முன்னேறி வந்து பிடிச்சிட்டாங்க. அதாவது அக்யூரேட்டா ஏன்னா எல்லாத்துக்குமே கவுண்ட் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. 556 ஸ்கொயர் கிலோமீட்டரை ஜூன் மாசத்துல மட்டும் உக்ரைன்களை வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது போல துல்லியமான தகவல்கள் உக்ரைன் தரப்பு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 556 ஸ்கொயர் ஃபீட் வச்சு பார்க்கும்போது அதிக அளவுல
கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் தான் வந்து டெரிட்டரிஸை ரஷ்யா தரப்பு வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கான காரணம் சுமி பகுதி. சரி, ஓகே. இப்ப கர்ஸ்கிலிருந்து துரத்தி விட்டு அதை வந்து பிடிச்சாங்களே மோல, சரி பரவாயில்ல. ஜூன் மாசத்துல மட்டும் அதிக அளவுல ரஷ்ய தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. இதைத்தான் நம்ம சொன்னோம், தினந்தோறும் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திரும்பியும் இந்த ஜூலை மாசம் ஆச்சு, 2ஆம் தேதி ஆச்சு, என்னடா ரஷ்யா இன்னும் கேப்சர் பண்ணலன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்ல, ரஷ்யா தினந்தோறும் சொல்றாங்க, வீடியோ பதிவுகள்லாம் விடுறாங்க. ஆனாலும் அதை நம்ப மாட்டோம். ஏன்னா ஒரு 100-150 பேர் போய் ஒரு இடத்துல நின்று ஒரு போட்டோ பிடிச்சி நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நம்பிக்குவோமா? உக்ரைன் சொன்னாதான் நம்புவோம். ஸோ அதனால உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கொப்திவ்கி பேர் கொஞ்சம் கரெக்டாக கொப்திவ்கி. ஸோ இந்த பகுதி வந்து ஒரு சின்ன வில்லேஜ். இது டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். ஸோ மிக முக்கியமான வில்லேஜ். எல்லாத்தையுமே ரஷ்யா தரப்பு வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை உக்ரைன் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. டீப் ஸ்டேட்டுங்கிறது உக்ரைனோட அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இராணுவத்தோடையும் தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அவங்க சொல்றது ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க. 556 ஸ்கொயர் ஃபீட் முடிச்சிட்டாங்க. இப்போ திரும்பவும் ஜூலை மாசத்துல ஒரு பகுதி பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற, இன்னும் பல பகுதிகள் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த மேப் வீடியோவில் பார்க்கும்போது அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. மேப் ரெடி பண்ணிட்டு அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சாங்ஷன் ரஷ்யா மேல போடுறாங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் என்னதான் யூஸ்? ரஷ்யா மும்மடங்கு பெருக்கி இருக்கிறாங்க. ஆயுத தொழில்நுட்பத்துல மும்மடங்கு பெருக்கி இருக்கிறாங்க. தாக்குதலோட வீரியம்ல ஒரு மாசத்துக்கு 4000க்குலாம் தாண்டி போயிட்டு இருக்குது. டவுன் பண்ணது மட்டும் உக்ரைனுக்கு. ஸோ எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ரஷ்யாக்குள்ள இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இந்த அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பெருசா நடந்துட்டு இருக்கும். இப்போ சைட்ல வந்து பண்ணா துணுக்கா அப்படியே ஒரு காது கூட கேட்காத மாதிரி ஒரு செய்தி வந்து பண்ணா டமக்குன்னு போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய லோட் ஆயிரும், ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். அதனால இந்த செய்திகள்லாம் மறந்துடும். அதாவது இப்போ என்னன்னா நம்ம அதை பிடிச்சிட்டு வந்துடும். இப்போ என்னன்னா அமெரிக்காவோட செக்ரட்டரி ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தரப்பு அந்த பேங்க்லாம் இருக்குல்லப்பா ரஷ்யா, அது கொஞ்சம் பார்த்து தூக்கி விட்டுருங்க கொஞ்சம் நாளைக்கிட்டு. அதாவது கொஞ்ச நேரம் தான், புரியுதா? ஸோ அதுக்குள்ள என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிக்கங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம், அப்புறம் திருப்பி பீஸ் கட்டியே பிடுங்கிடுவோம் அப்படிங்கிறது போல பர்மிஷன் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சாங்ஷன் போட்டால் இது என்னது இது? இல்லை அது எதுக்கு சாங்ஷன் போடணும் அப்படிங்கிற, இது பைடன் அவர்களோட அரசாங்கத்திலேருந்து இது தொடர்ந்து நடக்குதுன்ற குற்றச்சாட்டு கண்ணீர் மல்க ஜெலன்ஸ்கி அவர்கள், என் தலைவர் கதறாரு. இது அமெரிக்கா காது கொடுத்து கேட்குதா? இப்போ திரும்பவும் சாங்ஷன் போட்டு கிரேட்டர் பேச்சில் திரும்ப இந்த பேங்க்குக்கு டெம்பரவரியா கொஞ்ச நேரம் மட்டும் சாங்ஷன் ரிலீஃப் கொடுத்தா இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது எல்லா நாளும் சாங்ஷன் தான். டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த இம்மானுவேல் மேக்ரன் அவர்கள், ஐயா கேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்கய்யா, நம்ம முன்னாடி பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கேஸ் தராம இருந்துடாதீங்க, நம்ம பேசியிருக்கிறோம், பேங்க்ல பணம் போட்டுருவாங்கய்யா, நீங்க கேட்கற காசு கொடுத்துருவாங்க, கொஞ்சம் நேரம் இருக்கும், நீங்க அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு வேணுங்கிறது பண்ணிக்கங்க, நம்மளுக்கு கேஸை மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க, அதுக்கு முன்பணமாவே கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத பேசி எதை கதறி இருப்பார் போல தெரியுது. அது வரக்கூடிய போலியான செய்திகள் தான் இது, புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் பேங்கை தூக்கி விட்டாங்க. ஸோ இப்போ பிரான்ஸ் என்ன பண்ணலாம், இட்டாலி என்ன பண்ணலாம், ஸ்டாக் பெயில் கம்மியாக இருக்கு. ஸோ அதனால இப்போ அடக்கி வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டாக் பெயில் ஃபில் பண்ணுன்றதுக்காக பேங்க் தூக்கி விட்டாச்சு. ஸோ டெம்பரவரி தான். பணத்தை ரஷ்யா கிட்ட போட்டோடனே பணத்தை ரஷ்யா எடுத்து வேற பக்கம் மாத்தினதுக்கு அப்புறமா சாங்ஷனுங்க, அதெல்லாம் சாங்ஷன் தான் ரஷ்யாக்கு பேங்க்ல அப்படிங்கிற சொல்லிடலாம். இப்போ பணம் ரஷ்யா கிட்ட போயாச்சு, வேணுங்கிறத செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட கேஸ் இல்லாம இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெளிவா இந்த டெம்பரவரியா இந்த அத்தரைசேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இதுல இருந்து நம்மளுக்கு கிளியரா புரிய வரணும். பல அனலிஸ்ட் இந்த கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ இது போல பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அமெரிக்க தரப்புல இருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் இது போல இருக்கும். ஆனா நம்ம அமெரிக்கா ஒரு தேவ தூதர்கள், அவங்க நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே இது போல விஷயங்கள் செய்வாங்க அப்படிங்கிற மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாம சிவிலியன் நியூக்ளியர் எனர்ஜி ப்ராடக்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேங்க்ஸ்க்கெல்லாம் டெம்பரவரியா அதிக அளவுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. எது எப்படியோ இப்போ இந்த அமெரிக்காலே வந்து பாத்தீங்கன்னா அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற காலகட்டத்தில இருந்து அதிக அளவுல ஏர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது. 2வது வெடி விபத்துகள் நடக்குது. ஆங்காங்கே காட்டுத்தீகள் வந்து பரப்புறதுக்காக வேலைகள் செய்யறாங்க. அப்படி செய்யும் போது தீயணைப்புத்துறை வீரர்கள் துல்லியமா ரொம்ப வேகமா போய் அதை வந்து பாத்தீங்கன்னா காட்டுத்தீ அணைக்கலான்னு போனா அங்க துப்பாக்கி சூடு நடக்குது. தீயணைப்புத்துறை வீரர்கள் மேல தாக்குதல் பண்றாங்க. ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ள ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் வேர் ஹவுஸ் இருக்கும் இல்லையா,
அதுல திடீர்னு தீ பிடிச்சிருந்துருக்கு, பயங்கரமா வெடி விபத்தோட வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர் ஹவுஸே வந்து பண்ண துவம்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. யாரோ பத்தி பெட்டியில பத்த வச்சு போட்டு விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. எது எப்படியோ இது போல தொடர்ந்து அசம்பாவிதங்கள் அமெரிக்காக்குள்ளேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து. இப்ப அப்படியே நம்ம இஸ்ரேல் கிட்ட வந்துடலாம். இப்ப இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 45,730 நபர்கள் கிட்ட காம்பன்சேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு கிளைமை இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கிட்ட வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு? 45,730 பேரு நாங்க இந்த 12 நாள் போர்னால பாதிப்படைஞ்சிருக்கோம், எங்களுக்கான காம்பன்சேஷனை தாங்க அப்படிங்கிறதுல இஸ்ரேல் கிட்ட வச்சிருக்கிறாங்க, சப்மிட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ரெக்வஸ்ட். இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 19,000 பேர்த்துக்கிட்ட வீடு இல்லாம அவதிப்படுறாங்க. இந்த 12 நாள் போர்ல ஈரான் தாக்குதல் பண்ணதுனால 19,000 பேர்த்துக்கிட்ட வீடுகளை இழந்துட்டாங்கன்றாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரியுது. அப்ப காசாலுக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு இது ஒரு மேட்டரே இல்லை. பட் இருந்தாலும் 19,000 பேர்த்தோட வீடு இழந்திருக்கிறதா சொல்றாங்க இல்லையா. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த இதை நம்ம ரீகால் பண்ணுவோம். மொத்தம் 500 பெலிஸ்டிக் மிசைல் ஈரான் தரப்பு இருந்து லான்ச் பண்ணாங்க. அது கூட 1100 ட்ரோன்களை ஈரான் தரப்புல இருந்து லான்ச் பண்ணாங்க. இதுல வெறும் 36 மிசைல் தான் இம்பாக்ட் ஆயிருக்கு. இந்த வெறும் 36 மிசைல் இம்பாக்ட் ஆனதுனால 19,000 பேர்த்துக்கிட்ட வீடுகளை இழந்திருக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வீரியமா இந்த மிசைல்கள் வெறும் 30 மிசைல்கள் ஏற்படுத்தியிருக்கோம். ஈரான் லான்ச் பண்ண அந்த 500 மிசைல்ல ஒரு 100 மிசைல் இம்பாக்ட் ஆயிருந்ததுன்னா பாதி இஸ்ரேல் இல்லாம போயிருமா அப்படிங்கிற கேள்வி இல்லைன்னா 45,000 பேர்த்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. சரி 36 மிசைல் தான் இம்பாக்ட் ஆயிருக்கே, ட்ரோன் 1100 அனுப்பிச்சாங்களே அப்படின்னு கேட்டா ஒண்ணுதான் இம்பாக்ட் ஆயிருக்கு. அதாவது கணக்குக்கு 37 தாக்குதல்கள் இஸ்ரேலுக்குள்ள நடந்ததுக்கு மிக பெரும் சேதம் இஸ்ரேலுக்கு நடந்திருக்குன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வெடிமருந்துகளை அந்த மிசைல்கள் கொண்டு வந்து டெலிவரி பண்ணியிருக்கும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய கேள்வி. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் இதுல வந்து பில்டிங் கணக்கெல்லாம் சொல்றாங்க. 2,305 வீடுகள், 240 பில்டிங்குகள், 2 ஆஸ்பத்திரிகள் இது போல வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்குதுகள் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கணக்கு எங்க ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேங்குது. வெறும் 30 மிசைல் அடிச்சதுக்கு இத்தனை வீடுகள் உழுகுதா அப்படிங்கிற கேள்விகள் வருது. எது எப்படியோ இதுல இது பரவாயில்ல. இதுல இன்னொரு விஷயம், இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி என்னன்னா 90% வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு தகவல் வருது. 90% இன்டர்செப்ட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் 10%க்கு 40,000 பேர்த்துக்கிட்ட வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னா எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ எந்த அளவுக்கு இழப்புகளை ஈரான் ஏற்படுத்திக்கிறாங்க வெறும் 30 மிசைல்ல அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இந்த கணக்கு தான் தினந்தோறும் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. எது எப்படியோ இப்ப நம்ம உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட வந்துடலாம். ஏன்னா இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அசர்பைஜானோட அலியேவா அவர்களோட போன் பேசியிருந்தார் அப்படிங்கிறது போல அதுல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெரும் அளவுல ரஷ்யாக்குள்ள அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அவராது கம்முன்னு இருந்திருக்கலாம் அலியேவா அவர்கள். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லியிருந்தார். அலியேவா அவர்களே, உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட நிலப்பகுதி எங்களோடது தான், இதெல்லாம் உக்ரைனோட தான் அங்கீகரிக்கிறீங்களே, எங்களுடைய நிலப்பகுதியை பாதுகாக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களே, உதவுறீங்களே, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே, அதுக்கு கோடான கோடி நன்றிகள் அலியேவா அவர்களே அப்படிங்கிறதோட சொல்லும் போது நானும் அதே போல உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன். உக்ரைனும் எங்களுக்கு உதவியா இருக்கிறீங்க, சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருதரப்புலையும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து பேசிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்ப திரும்பவும் ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யாவுக்குள்ள. ஏன்னா இப்ப இந்த அசர்பைஜான்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பக்குன்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் அசர்பைஜானோட பக்கு, கேபிட்டல் பக்கு. இதுல அந்த சிட்டிசன்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்களா, ரஷ்யாவோட சிட்டிசன்ஸ், அதான் அடிச்சு மூஞ்சி இஞ்சிலாம் உடச்சு வச்சிருந்தாங்களே, நம்ம கூட வீடியோ பதிவுகள் பார்த்தோமே. ஸோ அதில் 4 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுங்கிற விஷயங்களே வெளியே வரும். இதே போல ரஷ்யாவும் சில நபர்களை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அசர்பைஜானோட சேர்ந்த நபர்கள்.
ஸோ இதுல ரஷ்ய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாக்குள்ள இருக்கணும்னா ரஷ்யன் லாஸ் படி, ரஷ்யன் டெர்ம்ஸ் படி இருங்கப்பா. உங்களோட லாஸ்லாம் வந்து இங்க டிக்டேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற பண்ணா அவங்க தரப்புன்னு சொல்லி சில நபர்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா தரப்புலையும். ஸோ இரு தரப்புலையும் கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈக்குவலா. அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. இதுல என்னன்னா, உக்ரைன் நன்றி சொல்லியிருந்தா இல்லையா, எங்களுக்கு உதவுனதுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, ஒருவேளை ரஷ்யாக்குள்ள நடந்த தாக்குதலுக்கு இந்த உக்ரைன் பொறுப்பேற்றிருந்தாங்க இல்லையா, அதுக்கு இந்த அசர்பைஜான் வழி விட்டுருக்காங்களா, அசர்பைஜான் உதவி இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் பெருமளவுல வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி இங்க அக்கப்போர் போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இவர் வேற வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேலையில ஓனா நிறுத்தி வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி பாருங்க இவங்களுக்கு நன்றிகளை சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள மாறி மாறி சண்டைகள் வந்துடும் போல தெரியுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு வேளை அப்படி இருக்குதுன்னா ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் அசர்பைஜான் மேல எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பொறுமையா பேசி இந்த பிரச்சனையை முடிச்சுக்குவாங்களா, இல்ல இந்த பிரச்சனை மேலும் மேலும் சிக்கல் அடையும் போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.